மிஷனரியின் வாழ்க்கை. சால்வேஷன் டிவி நேயர்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். மிஷனரிகளோடு கூட பயணிப்பது, அவர்களுடைய இடத்திற்கே சென்று அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை காணக்கூடிய ஒரு கிருபை என்று சொல்லலாம். இதை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக அவர்கள் என்ன செய்தார்கள், எங்கே போனார்கள், எந்த கிராமத்திற்கு போயிருப்பார்கள் என்று சொல்லி ஒரு நிழலாட்டமான ஒரு படம் உங்களுக்கு முன்பதாக வரும். அப்பொழுதெல்லாம் நாம் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே இந்த மாதிரியான ஊழியக்காரர்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்வதோடு, இன்னும் அநேகர் ஊழியத்தில் இருக்கிறார்கள், தங்களுடைய பிராணனையும் துச்சமாக எண்ணி அவர்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது ஒரு பெரும் வரலாறு. இந்த வரலாறிலே அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், அதற்கு பின்பதாக இருந்த ஊழியக்காரர்கள், இதற்கு பின்பதாக வெளிநாட்டில் இருந்து வந்த அநேக ஊழியக்காரர்கள், இப்பொழுது நம்முடைய ஊழியக்காரர்கள் அநேகர் கர்த்தருடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது கர்த்தர் வரும் வரை இந்த பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதை குறித்து நாம் தொடர்ந்து பார்க்கலாம். கடந்த நிகழ்ச்சியில் அக்காவை குறித்து, லீலா அக்காவை குறித்து பேசிக்கொண்டிருந்தோம். அவருடைய பணி மிகவும் மகத்தான பணி என்று சொன்னீர்கள். ஆமாம், நான் பார்க்கும்போதே தெரியுது, நீங்கள் எழுதின புத்தகமாக எழுதியிருப்பீங்க. அதை பக்கம் அதாவது ஒரு பத்தியாக எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இடமா போய் அதை சாதாரணமாக வாசித்து அவங்க சொல்லி, அப்புறம் அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு திரும்ப உங்களோடு கூட அவர்கள் கலந்துரையாடி, அதை நீங்கள் நிறைய இடங்களில் அதை மாற்றி இருக்கிறீங்க. ஆமாம், வேறு என்னெல்லாம் செஞ்சாங்க அக்கா? அடுத்து இந்த மொழிபெயர்ப்பு நேரத்தில் அக்கா இருந்தாங்கன்னா அவங்க இந்த உற்சாகமாக சொல்லிக்கிட்டே இருந்துருப்பாங்க. அவங்களே சொல்ல வச்சுருக்காங்க. ஆமாம், நான் அவங்க சார்பில் நான் சொல்கிறேன். நிச்சயமாக அவங்க இந்த மொழிபெயர்ப்பு கிராமங்களில் போய் அது புரியுதா அப்படின்னு பார்த்துட்டு வந்த பிறகு நாங்கள் ஃபைனல் டிராஃப்ட் ரெடி பண்ணுவோம். ஃபைனல் டிராஃப்ட் வந்து கன்சல்டன்ட் செக் பண்ணுறதுக்காக, அதாவது மொழிபெயர்ப்பு ஆலோசகர் எங்களுடைய மொழிபெயர்ப்பு சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக அவர் வந்து 2 பார்ப்பார். அக்யூரேட்டாக இருக்கா, கிளியராக இருக்கான்னு பார்ப்பார். நேச்சுரல்னஸ் அவருக்கு பொறுப்பு கிடையாது. இந்த 2 பொறுப்பும் அவருக்கு உண்டு. இதை அவர் பார்ப்பார். கிரேக்க மொழியில் இருக்கிற அந்த மூல மொழிக்கு இது ஒத்த அந்த அர்த்தம் சரியாக வந்திருக்கான்னு பார்க்கணும். அதை தெளிவாக சொல்லியிருக்காங்களாங்கிறத பார்க்குறது அவர் வேலை. அப்போ அவருக்கு அதை கொடுப்பதற்கு முன்பு லீலாவா என்ன செய்வாங்க அப்படின்னா, அப்போ முதல்ல கையால் எழுதி கொண்டிருந்தோம். ஆமாம், கையாலே நாங்கள் எழுதி காட்டியிருக்கிறோம். மொழிபெயர்ப்பு ஆலோசகர்கிட்டையும் காட்டியிருக்கோம். அதற்கு பிறகு சில ஆண்டுகள் கழித்து எங்களுக்கு குஜராத்தி டைப்ரைட்டர் கிடைச்சிது. குஜராத்தி டைப்ரைட்டரில் அக்கா லீலாபாய் வந்து டைப் பண்ணுவாங்க இந்த டெக்ஸ்ட்டை. அவ்வளோதையும் அவங்க எல்லாம் இது பண்ணி அப்புறம் கிராமங்களுக்கு எடுத்து போய் செய்வாங்க. கன்சல்டன்ட் கொண்டு போகிறதுக்கும் அதை வந்து பேக் டிரான்ஸ்லேஷன் நாங்கள் இங்கிலீஷில் கொடுக்கணும். வசாவிலேருந்து திரும்ப பேக் டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் கொடுக்கணும். அவருக்கு வசாவி தெரியாது. ஒரு நிமிஷம், இப்போ நீங்கள் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி ஒரு இதுலேருந்து நிறைய இதுலேருந்து எடுத்து நீங்கள் மொழிபெயர்த்து வசாவியில் கொண்டு வந்திருக்கீங்க. திரும்ப ஆலோசகர்கிட்ட போகும்போது வசாவிலேருந்து திரும்ப ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஆங்கிலத்தினுடைய பிரதியை அவங்களுக்கு கொண்டு போவீங்க, கொடுக்கணும். ஏன்னா பேக் டிரான்ஸ்லேஷன் அவருக்கு வந்து இந்திய மொழி எந்த மொழியும் தெரியாது. அவர் வந்து வெளிநாட்டவர். எங்களுடைய புதிய ஏற்பாடு முழுவதையும் இந்த 27 புத்தகங்களையும் மொழிபெயர்ப்பு ஆலோசகராக இருந்து உதவி செய்து அதில் சில திருத்தங்களெல்லாம் செய்ய சொல்லி அது ஒரு நல்ல தரமுள்ள ஒரு புதிய ஏற்பாடாக மாற்றுவதற்கு மொழிபெயர்ப்பு ஆலோசகர் எங்களுக்கு உதவி செய்வதற்கு பேர் டாக்டர் எல்லிஸ் டைம்லர்னு சொல்லுவோம். ஓகே, எல்லிஸ் டைம்லர். அவர் இப்போ ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் இறந்துட்டார். அவர் இறந்து விட்டார். அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். அவர் இந்த மாதிரி மொழிபெயர்ப்பு அவர் பாப்புவா நியூகினி என்ற ஒரு தீவில் ஒரு பழங்குடி மக்களுடைய மொழியை அவர் கற்று அதில் இலக்கணம் அதெல்லாம் கண்டுபிடிச்சு அதில் மொழிபெயர்ப்பு புதிய ஏற்பாடை அவர் மொழிபெயர்த்து முடித்தவர். அதற்கு பிறகு மொழிபெயர்ப்பு ஆலோசகராக உலகத்தில் பல நாடுகளுக்கு அவர் சென்றிருக்கார். இந்தியாவுக்கும் வந்தார். இந்தியாவிலே வந்து என்னுடைய மொழிபெயர்ப்பை அவர்கிட்ட போய் நான் ஆலோசனை கேட்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர் என்னைய வந்து இந்த மொழிபெயர்ப்புலேயும் ஒரு நல்ல பயிற்சி கொடுத்துருக்காரு. அந்த ஆலோசனை கொடுக்கும் பொழுதே இதை இன்னும் நல்லா எப்படி செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொல்லி என்னையை அவர் ஊக்கப்படுத்தினார். நீயும் ஒரு மொழிபெயர்ப்பு ஆலோசகராக வரணும் அப்படின்னு என்னை அவர் ஊக்கப்படுத்தினார். அதன் விளைவாக இன்னைக்கு நானும் அவரை போலவே இந்த பணியை தொடர்ந்து செய்ய முடியும். பல மொழிகளுக்கு நான் மொழிபெயர்ப்பு ஆலோசகராக இருந்திருக்கேன். புதிய ஏற்பாடு மொழிபெயர்ப்பு அவங்க முடிக்கிறதுக்கு நான் உதவி செய்திருக்கிறேன் கடந்து வந்த காலங்கள்லாம். ஸோ அவருடைய அந்த மொழிபெயர்ப்பு கொடுக்கறதுக்கு அக்கா வந்து கீ பண்ணி எல்லாம் கொடுப்பாங்க. அந்த டைப்ரைட்டரில் பண்ணுவாங்க. ஆங்கிலத்தில் கொடுக்கறதுக்கு ஆங்கில டைப்ரைட்டரில், குஜராத்தி எழுதி மக்களுக்கு படித்து காட்டுறதுக்கு குஜராத்தி டைப்ரைட்டராக பண்ணுவாங்க. இது அடுத்த ஒரு ஃபுல் டைம் ஒர்க்கு. ஆமாம், ஃபுல் டைம் வேலை. ஃபுல் டைம் ஒர்க்கு தான். ஃபுல் டைம் ஒர்க்கு தான். இதில் என்ன அப்படின்னா, சிலர் நினைப்பாங்க பிள்ளைகளை வந்து விடுதியில் விட்டுட்டு இவங்க இருக்காங்களே, இவங்களுக்கு என்ன மனசு இருக்குது, மனசாட்சி இருக்கா, மனதை கல்லாக்குறாங்களா இப்படிலாம் கேட்பாங்க. ஒரு வகையில்
இந்த மிஷினரிகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை முழு ஆர்வத்தோட முழு கவனத்தோடு அவங்க செய்யணும் அப்படின்னா அவங்களுடைய பிள்ளைகளுடைய கல்விக்காக ஒரு 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 தியாகம் செய்து அவர்களை ஒரு தூர இடத்துல இன்னொரு இடத்துல விட்டோம் அப்படின்னா அவங்கள பற்றிய கவலை வருஷத்தில் ஒரு 10 மாதங்களுக்கு இருக்காது, 11 மாதங்களுக்கு இருக்காது. இந்த 11 மாதங்களும் இந்த மிஷினரிகள் தம்பதிகள் கணவனும் மனைவியுமா இணைஞ்சு செய்ய வேண்டிய இந்த பணியை முழு ஆர்வத்தோட எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் அவங்க செய்ய முடியும். பிள்ளைகளை பற்றி பேசும்போது நம்ம அதோட ஆமாம், இது அக்காவால் ஏன் செய்ய முடியுதுன்னா எங்களுடைய பிள்ளைகள் விடுதலை இருந்தாங்க. விடுதலை இருந்ததுனால அக்கா வந்து என் கூட முழு நேரமாக என் கூட நான் அலுவலகத்தில் என்னுடைய அலுவலக வேலை மாதிரியே அது செய்வேன். 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் கட்டாயமாக வேலை செய்வேன். வேலை அதிகமாக இருந்தால் அதை தாண்டி நாங்கள் வேலை செய்வோம். அக்கா வீட்டில் உள்ள காரியங்களையும் கவனிச்சுட்டு என் கூட வந்து செய்வாங்க, லீலாவாய் வந்து செய்வாங்க. அப்படி அவங்க அதெல்லாம் செய்ய முடிந்தது. அதனால் நான் எங்களுடைய மொழிபெயர்ப்பை சரி பார்க்குறதுக்கு நாங்கள் நாசிக் போன்ற இடங்களுக்கு மொழிபெயர்ப்பு ஆலோசகர் வரக்கூடிய நேரத்தில் போக வேண்டியது இருக்கும். அப்படி போகிற நேரத்துலேயே அவங்களும் எங்கள் கூட வருவாங்க, நாங்கள் உட்காருவோம். நிறைய காரியங்களை அவங்ககிட்ட நாங்கள் கற்றுக்கொண்டு எங்களுடைய மொழிபெயர்ப்பு அடுத்த புத்தகங்களை மொழிபெயர்க்கும் பொழுது அவர்கள் எங்களுக்கு கொடுத்த அறிவுரைகளெல்லாம் மேற்கொண்டு நாங்கள் செய்வோம். அதனால் ஆண்டோடைய பெரிய கிருபை இந்த வெளிப்படுத்தின விசேஷம் அவர் கடைசி அவர் வந்து சரி பார்க்குறாரு. சரி பார்க்கும்போது 1.5 நாளில் இந்த 22 அதிகாரங்களையும் சரி பார்த்தார். இது ஆண்டவருக்கு மகிமையாக நான் சொல்கிறேன், பெருமைக்காக சொல்லலை. நான் எத்தனையோ மொழிபெயர்ப்புல பார்த்துருக்கேன் ராஜேந்திரன், ஆனால் உன்னுடைய மொழிபெயர்ப்பு மாதிரி ரொம்ப தரமுள்ள ஒரு மொழிபெயர்ப்பை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு. ஆமாம், அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆண்டவர் கொடுத்த பயிற்சி, நம்ம அந்த பிரின்சிபிள்ஸை சரியாக பண்ணி செய்ததுனால இவர் ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு ஆலோசகர், ஒரு நல்ல ஒரு கூட்டாக அவர் வந்து இப்படி ஒரு பாராட்டுறாரு அப்படின்னா அதுக்கு உண்மையில் நான் தகுதி உள்ளவன் நான் சொல்ல முடியாது. ஆனால் அவர் பாராட்டினார். அந்த 22 புத்தகங்களை 1.5 நாளில் முடித்தார் அவர். நான் இப்படி 1.5 நாளில் அந்த ஒரு புத்தகத்தை நான் சரி பார்த்ததே கிடையாது ராஜேந்திரன், நீங்கள் சரியாக செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லாரு. பார்த்துட்டு அப்படி கரெக்டாக. ஆமாம், ரொம்ப வேகமாக போயிட்டார். 1.5 நாள் தான் எடுத்தார் சரியா. எனக்கும் ஆச்சரியம், அவருக்கும் ஆச்சரியம். அதனால் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த மொழிபெயர்ப்புப்படி நம்ம வந்து அந்த முழு கவனத்தோடு நம்ம செய்கிறோம் அப்படின்னா, அந்த முழு ஆர்வத்தோடு நம்ம செய்தோம் அப்படின்னா முழுவதுமாக நம்முடைய மொழிபெயர்ப்பு தரமுள்ள ஒரு மொழிபெயர்ப்பாக இருக்கும். பிள்ளைங்கள்லாம் அதாவது பென்னி சுந்தர் கொஞ்சம் சீக்கிரம் வந்து பென்னியெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக இந்த மொழியை படிச்சிருப்பாங்கல்ல. ஆமாம் ஆமாம், எங்கள்கிட்ட இருக்கும்போது எங்களுக்கே சொல்லிக் கொடுப்பாங்க. ரைட்டு. அவன் வந்து 1983 தான் அவன் வந்து படிக்க போகிறான், ஸ்கூலுக்கு போகிறான். அதுக்கு முன்னால் 82, 83 அந்த காலகட்டத்தில் நாங்கள் படிக்கும் பொழுது சில இலக்கண அம்சங்களெல்லாம் படிக்கணும்னா அதுக்கு நாங்கள் கிராமர் ட்ரில் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் கையில் எழுதி இப்போ வந்து நிகழ்காலம் ப்ரெசன்டென்ஸு இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு இதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் எப்படி சொல்லணும், ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் எப்படி சொல்லணும், செகண்ட் பர்சன் சிங்குலர், செகண்ட் பர்சன் ப்ளூரல், தேர்ட் பர்சன் சிங்குலர், தேர்ட் பர்சன் ப்ளூரல், அதாவது தன்மை ஒருமை, முன்னிலை ஒருமை, அதாவது செகண்ட் பர்சன், அப்புறம் படற்கைன்னு சொல்லுவாங்க, அது தேர்ட் பர்சன். ஸோ இதில் நம்ம எப்படி செய்கிறோம்னா ஒன்னொன்னுலேயே நம்ம மாஸ்டர் பண்ணுறதுக்கு அதை நம்ம சரியாக கற்றுக்கொள்வதற்கு ட்ரில் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஒரு பயிற்சி இருக்கும், பயிற்சி கிராமர் ட்ரில்லுன்னு போவோம். அப்போ ஒவ்வொரு ட்ரில்லையே நாங்கள் கைட்டில் எழுதுவோம். கைட்டு எழுதி அதில் கட்டெல்லாம் போட்டு இந்த இதில் சப்ஜெக்ட்டு, அடுத்து வந்து ப்ரெடிகேட்டு, வெப்பு, இந்த மாதிரியெல்லாம் போட்டு செய்வோம். அதை நான் வந்து டேப்பில் ரெக்கார்ட் பண்ணுவேன். டேப்பில் ரெக்கார்ட் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பெனடிக்ட் வந்து எங்கள் கூட இருந்தான். அவன் இருக்கும்போது அவன் அப்பா என்ன ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னு வந்து கேட்டு அந்த ட்ரில்லு நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அந்த ஆரம்பத்தில் சொல்லக்கூடிய பர்பஸ் இது டு மாஸ்டர் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் டு கோ இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை அவன் வந்து கரெக்டாக நான் சொல்கிறது போலவே சொல்லுவான். அவன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முந்தையே அவனுக்கு அந்த ஆர்வத்தை ஆண்டவர் கொடுத்துருந்தாரு. வசாவியில் நாங்கள் பேசுகிற மாதிரி அவனும் வசாவி பேசுவான். அதே போல் சுந்தர் வளர்ந்து வரக்கூடிய காலத்துலேயும் இமானுவல் சுந்தர் சிங் அவன் வளர்ந்து வரக்கூடிய காலத்துலேயும் அவன் வந்து 82 பிறந்தான். 87 தான் அவன் ஸ்கூலுக்கு போகிறான். 84க்கு பிறகு அவனும் பக்கத்தில் உள்ள பிள்ளைகள் கூட வசாவியினுடைய இன்னொரு டைலக்ட் உண்டு, கட்டாலின்னு சொல்கிறது. அந்த டைலக்ட் பேசுவாங்க எங்கள் ஹவுஸ் ஓனர். அந்த பிள்ளைகள் பேசுகிற லாங்குவேஜையும் பேசுவான், மற்ற பிள்ளைகள் பேசக்கூடிய அந்த மொழியையும் அவன் வந்து பேசுவான். கிராமத்தில் எங்கள் கூட இருந்ததுனால அது ரொம்ப நல்லதாக இருந்துச்சு. சின்ன வயசில் பாட்டெல்லாம். ஆமாம், இப்பவும் பிள்ளைகள் அந்த வசாவியில் நாங்கள் பாடின பாடல்கள், கிறிஸ்தவ பாடல்கள் இப்பவும் ஞாபகம் இருக்குது. இப்பவும் வீட்டில் வந்தாங்கன்னா இப்பவும் பாடுறாங்க. ஜெமி நான்லாம் வரும்போது ஜெமிகிட்ட சொல்லுவாங்க. ஆமாம் பிள்ளை. ஆமாம், நம்ம மற்ற மிஷினரிகிட்ட மகரி யிசு மாமனுமே அவஜரா மகரி யிசு மாமனுமே அவஜரா அப்படின்வோம். ஆமாம், அவன் சொல்லுவான் மகரின்னு பாடுங்க அப்படின்மா. ஒரு இதான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுவான். ஆமாம்.
அதான் இந்த ரோம கத்தோலிக்கர்களும் அந்த பாடல்களில் வந்து மொழிபெயர்த்து இருக்கிறாங்க. அவங்க தான் அதுக்கு முயற்சி எடுத்தவங்க. அவங்க தான் கேசட்டும் போட்டிருக்காங்க, நிறைய நிறைய கேசட்டுகள். அவங்க இந்த இந்த சிறிய மொழிகள் இருக்குல்ல, அந்த மைனாரிட்டி லாங்குவேஜஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மைனாரிட்டி லாங்குவேஜஸில் அவங்க வந்து பாடல்களும் போட்டிருக்காங்க. அவங்களுடைய மாசுன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க ஆராதனை நடத்துறதுல அதில் முக்கியமான ஜபங்களையும் அவங்க வந்து வசாவியில் மொழிபெயர்த்திருக்காங்க. நாங்கள் இருக்கும்போது அந்த அதாவது இந்த நேரோ காஸ்டிங் சொல்லுவோம், ப்ராட்காஸ்டிங், அதாவது டிடபிள்யூஆர் டிரான்ஸ்வர் ரேடியோ இருக்கும்போது அது மூலம் தானே ஊழியத்தை ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து இந்த நேரோ காஸ்டிங் சொல்லி கமித்தில், சௌத்ரியில், அப்புறம் வசாவியில், நான் வசாவியில் கோஆர்டினேட் பண்ணி ஜீவனா கஜானா அப்படின்னு சொல்லி. ஆமாம், அது மக்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். அவங்க அந்த பாடல், அவங்களுடைய பாடல் அடுத்தது அந்த வசனங்கள் வரும்போது ஓடி வந்து கேட்பாங்க அப்படியே. ஆமாம் அது ஆர்வம் இருக்குது, அது மக்களுக்கு ஆர்வம் உண்டு. டிடபிள்யூஆரில் இந்த வசாவி நாங்களும் செய்யணும் அப்படின்னு அதை இந்த எம்எல்ஏ கூட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த நேரோ காஸ்ட் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து அப்புறம் அது வந்து மெட்டீரியல்ஸ் ஆகலை ஏதோ காரணங்கள்னால. ஆனால் விஷவானிலேருந்து பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 1991 ஆரம்பித்தேன். 91, 92, 93 நாங்கள் அதாவது மும்பைக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு வருவோம். முதலாவதாக ஆரம்பித்தது வந்து இதுதான், அது கமித்தில் ஜீவனா கோட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. இதில் கத்தோலிக்க திருச்சபையில் அவங்க நல்ல பெரும்பங்கு ஆற்றியிருக்காங்க. அவங்க நிறைய இந்த காமித்தில் மொழிபெயர்ப்புலாம் பண்ணாங்க, புதிய ஏற்பாடு. நான் அவர் இந்த ஃபாதர் லோபோ அப்படிங்கிற ஒருத்தர் வியாரா சைடில் இருந்தார், அவர் பண்ணார். ஆனால் அதில் வந்து மவுச்சி, காமித்து எல்லாம் இது மவுச்சிலாம் மிக்ஸ் இருக்குது காமித்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க ஃபாதர் லோபோன்னு சொல்லி. சரி, இப்போ எனக்கு என்ன ஒரு அடுத்த கேள்வினா, இவனுடைய மொழி அறிவு வந்து ரொம்ப குறைச்ச, அதாவது படிப்பறிவு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் இந்த வசாவி மக்களுடைய மத்தியில். எத்தனை சதவீதம் படிப்பறிவு உள்ளவர்கள், அதாவது சாதாரண கையெழுத்து போட தெரிஞ்சவர்கள் அந்த மாதிரி உள்ளவங்க? அதாவது வயது மூத்தவர்கள்னு சொல்கிற மூத்த மனிதர்கள் நம்ம சொல்லும் பொழுது அதில் வந்து இந்த பெர்சன்டேஜ் வந்து குறையும். அதாவது இப்போ 60 வயசு 50 வயசு 60 வயசுக்கு மேலாம் இருக்கிற ஆட்களை நம்ம சொன்னோம் அப்படின்னா, ஆமாம், அதில் வந்து ஒரு 5% கூட படிச்சிருக்க மாட்டாங்க. ஆமாம், ஒற்றைப்படையிலே தான் இருக்கும், படிச்சிருக்க மாட்டாங்க. பெண்கள் பார்த்தா 1% கூட படிச்சிருக்க மாட்டாங்க. பெண்களில் 1% கூட படிச்சிருக்க மாட்டாங்க. பிறகு கொஞ்சம் வாலிப பிள்ளைகள், இப்போ நாங்கள் 82 போன பிறகு இப்போ எத்தனையோ வருஷங்கள் ஆகிப்போச்சு, கிட்டத்தட்ட 40 வருஷத்தை தாண்டிடுச்சு. இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் நிறையா பேர் படிக்க ஆரம்பித்தாங்க, ஆண்களும் பெண்களும். அவங்க ஆண்களும் பெண்களும் அவங்க படிக்க ஆரம்பித்ததில் இப்போ அவங்களுடைய எழுத்தறிவு வந்து எனக்கு தெரிஞ்ச அளவில் குறைஞ்சது எப்படியோ ஒரு 40% குறைஞ்சது இருக்கும்னு நினைக்கிறேன். 25லேருந்து 40க்குள்ளே இருக்கலாம். ரொம்ப அதாவது இப்போ உள்ள பிள்ளைகள். இப்போ என்ன அடுத்த என்ன கேட்குறேன், இப்போ படிப்பறிவு இல்லாதவர்கள், படிப்பறிவு உள்ளவர்கள், இவங்களுக்கு எப்படி இதை எடுத்து செல்ல வேண்டியது இருக்குது? ஏன்னா அவங்களுக்கு முதல்ல படிக்க தெரியணும், அதுக்கு அடுத்ததாக வந்து அவங்களுக்கு யாராவது படிப்பு சொல்லிக் கொடுக்கணும். இந்த லிட்ரஸி, அடல்ட் லிட்ரஸி, அதாவது ஏதாவது ஒரு லிட்ரஸி கிளாஸ் நடத்தியிருக்கணும். சரி, கரெக்ட். இல்லைன்னா இதை வந்து கொண்டு போக முடியாது. சரியாக அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. மொழிபெயர்ப்பு செய்தாச்சு, புத்தகம் ரெடி, புதிய ஏற்பாடு அச்சிடப்பட்டு அதுச்சு. எழுத படிக்க தெரிஞ்சவங்க குறைஞ்சவங்க. அப்போ அவங்களுக்கு எழுத்தறிவு என்ன செய்யணும், கொடுக்கணும். அது முதியோர் கல்வி அப்படின்னு சொல்லி எஃப்எம்பிபியில் அதுக்கு நாங்கள் ப்ரொவிஷன் பண்ணி அதுக்கு உரிய ட்ரைனிங் எடுத்து அந்த ப்ரைமர்னு சொல்லுவோம், ப்ரீமர், அப்புறம் வந்து ப்ரைமர்னு சொல்லி வசாவியில் உள்ள எழுத்துக்களை ஆதாரமாக வச்சு வசாவியில் நாங்கள் அடல்ட் லிட்ரஸி புக்ஸ் மெட்டீரியல்ஸ் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம். இந்த வகுப்புகள்லேயும் லீலாபாயுடைய பங்களிப்பு இருந்தது. அவங்களும் வகுப்புகள் நடத்துவாங்க, பெண்களுக்கு இந்த எழுத்தறிவிக்கிற பணியை அவங்க செய்வாங்க. நான் ஒரு இடத்துல செய்தேன்னா அவங்க இன்னொரு இடத்துல செய்வாங்க. அவங்கள கேம்பில் கூப்பிட்டு, கேம்ப் மெத்தடில் நாங்கள் இருக்கிற நம்முடைய சென்டருக்கு அவங்கள அழைச்சி சொல்லும் பொழுது தான் நான் ஒரு குழுவுக்கு வகுப்பு எடுப்பேன், அவங்க இன்னொரு குழுவுக்கு வகுப்பு எடுப்பாங்க. அவங்களுடைய பங்களிப்பு அதுலேயும் இருந்தது, எழுத்தறிவிக்கிற பணியிலையும் இருந்தது. ஓரளவு சொல்லிக் கொடுத்துருக்கோம். சில சுதேச ஊழியர்களுடைய மனைவிமாரெலாம் இப்போவும் லீலாபாயை நினைவு கூறுறாங்க. அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, நான் இப்போ இந்த வேதத்தை வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சுதேச ஊழியருடைய மனைவியை இப்போவும் பார்த்தா சொல்லுவாங்க. அவங்களுடைய பங்களிப்பு அதில் இருந்தது. ஏன்னா நம்ம புத்தகத்தை கொடுக்குறோம், படிக்க தெரியலைன்னா என்ன உபயோகம் இல்லாமல் போயிடும். இதோடு கூட இன்னும் மெயினாக நான் 2 இதை மட்டும் கொண்டு வந்துட்டு பிள்ளைகளோடு கூட பிள்ளைகளை பற்றி பேசிட்டுருக்கேன். 2 கேள்வி என்னென்னா, ஒன்று ஒரு பெரிய என்ன சொல்கிறது எதிர்மறையான ஒரு கருத்துக்கள் வந்துருச்சு. என்னென்னா, சுவிசேஷ ஊழியம், அதாவது சபைகளை நாட்டுவது தான் முக்கியமே தவிர இதற்காக உட்கார்ந்து நேரத்தை செலவழிக்கக்கூடாது
அப்படிங்கிற ஒன்று. அடுத்தது சில ஊழியக்காரர்கள் மத்தியில் என்ன சொல்லிட்டாங்க, இது வந்து ரொம்ப என்ன சொகுசான ஒரு ஊழியம், இது என்ன ப்ளூ காலர் ஜாப் அண்ட் ஒயிட் காலர் ஜாப் அப்படின்னு 2 விதமாக பிரிஞ்சு, அதாவது இந்த 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 ஊழியத்திற்கு போகிறவர் தான் ஒருத்தர்லாம் சொல்லும்போது நான் கேட்டிருக்கேன், ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்போது யார் முன்னணியில் நிற்பார் என்றால் சுவிசேஷத்தை அறிவித்து ஞானஸ்தானம் கொடுத்து சபை நாட்டினவர் தான் இருப்பாரே தவிர இந்த மாதிரியான எழுத்தறிவு மற்ற பணிகள் செய்தவர்கள் இருக்க மாட்டார்கள், முன்னணியில் இருக்க மாட்டார்கள், இருப்பார்கள், முன்னணியில் இருக்க மாட்டார்கள். ஆக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க அழைப்பு என்னவென்றால் சுவிசேஷத்தை சொல்லி சீஷர்களாக்குவது அப்படின்னு சொன்னாங்க. இது எப்படி வந்து உங்களுக்குள்ள சிலர்லாம் நிறையா பிரிஞ்சிருந்துச்சு, பிரிவினைகள்லாம் நிறையா இருந்தது, ஒருத்தர் கூட அதாவது மாற்றான் தாய் முகங்காட்டின மாதிரி இருந்தது. இது எப்படி நீங்கள் முழுமையாக வசாவி ஏரியாவில் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை இருந்தது நம்ம இருக்கும்போதெல்லாம், இது எப்படி நீங்கள் 2யுமே இணைந்து செயல்படுத்தினீர்கள்? இது அதாவது சுவிசேஷ ஊழியத்திற்கு தான் இது என்று எப்படி கொண்டு வந்தாங்க ஊழியக்காரர்கள், மற்றவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டாங்க? அது அதாவது நற்செய்தி பணியின உடனே நம்ம போய் இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களுக்காக இறந்தார், அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும், அது மட்டுமல்ல நீங்கள் இறந்த பிறகு விண்ணுலகிலே கடவுளோடு இருப்பீர்கள், இதை சொல்லணும் ஒன்று. அடுத்து நமக்காக இந்த உலகத்திற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த இயேசு கிறிஸ்து இறந்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து 40 நாட்கள் கழித்து அவர் திரும்ப விண்ணுக்கு சென்றார், மீண்டும் அவர் வரப்போகிறார், வரும் பொழுது நம்மை அழைத்து செல்வதற்காக வரப்போகிறார், இதற்கு நாம் ஆயத்தம் செய்ய வேண்டும். இதோடு தொடர்புள்ள காரியங்களை மட்டும் செய்கிறது தான் நற்செய்தி பணின்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. இது அவங்களுடைய ஒரு குறுகிய மனப்பான்மையை தான் காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கடவுளுடைய அரசை கட்டக்கூடிய பணி அது இவங்க வந்து ஒரு 100 பேருக்கு திருமுழுக்கு கொடுத்து ஒரு ஆலயத்தை கட்டிவிட்டால் நம் பணி முடிந்து விட்டது என்று நினைத்தால் அது அவர்கள் தங்களையே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் என்பது தான் என்னுடைய ஒரு அனுபவம். ஏனென்றால் கடவுளுடைய அரசை நிறுவுவது என்பது அதோடு நிற்பது இல்லை, இதை தாண்டி இருக்கிறது. அந்த மக்கள் எந்த கடவுள் அவர்களை காப்பாற்றினாரோ ரட்சித்தாரோ அவரை பற்றி அதிகமாக அறிவதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சொத்து வந்து திருமறை தான். அதாவது நம்முடைய பரிசுத்த வேதாகமம் தான் இருக்கு. பரிசுத்த வேதாகமத்தில் தான் கடவுள் தம்மை முழுமையாக வெளிப்படுத்தி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பகுதியாக தான் வெளிப்படுத்தினார், முழுமையாக வெளிப்படுத்தவில்லை. நாம் படித்திருக்கிறோம், இறையியலில் படித்திருக்கிறோம், ஜெனரல் ரெவலேஷன் படிச்சிருக்கோம், அப்புறம் வந்து ஸ்பெசிஃபிக் ரெவலேஷன் சொல்லியிருக்கோம், ஸ்பெஷல் ரெவலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சங்கீதம் 19 நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இயற்கை எல்லாமே கடவுள் யார் என்பதை பற்றி வெளிப்படுத்துது. அப்போ கடவுள் தம்மை இயற்கையிலே வெளிப்படுத்தி இருக்கிறார், இது வந்து பொதுவாக எல்லாருக்கும் உள்ளது. அதற்கு பிறகு நாம் கடந்து வரும் பொழுது இடையில தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர் மக்களோடு உறவாடுகிறது அதெல்லாம் வருகிறது. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே அவருடைய மகன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வரும் பொழுது அவர் மூலமாக தம்மை முழுமையாக வெளிப்படுத்துகிறார். அதற்கு பிறகு எந்த வெளிப்படுத்தலும் தேவையில்லை. இப்போ இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது இந்த கடவுளை பற்றி இன்னும் நான் அறிய வேண்டும் என்றால் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சோர்ஸ் என்று சொன்னால் அது இதுதான், திருமறை தான். அப்போது திருமறை இல்லாத மக்கள் சில நன்மைகளுக்காக நான் கிறிஸ்தவன் என்று சொல்லலாம், ஆலயத்திற்கு வரலாம், காணிக்கை கொடுக்கலாம், தசமபாகம் கொடுக்கலாம், பிசாசு போணுச்சு, நோய் போணுச்சு, கடன் போணுச்சு, புது கார் வாங்கினேன், புது வீடு வாங்கினேன். சரியாக சொன்னீர்கள். இந்த உலக பிரகாரமான நன்மைகளுக்காக இயேசுவை பின்பற்றுகிற கூட்டம் பெரும்பாலான கூட்டம் இன்றைக்கு இருக்கிறது. அவர்களுக்கு இந்த வேதத்தை பற்றிய கரிசனை கிடையாது. வேதாகமம் வீட்டில் வைத்திருந்தாலும் அதை ஒழுங்காக படிக்கிற கிறிஸ்தவர்கள், நான் பழங்குடி மக்களையும் பற்றி சேர்த்து தான் சொல்கிறேன். வசாவியிலும் நாங்கள் புதிய ஏற்பாடு கொடுத்துருக்கோம், இதை வாசிக்கிற மக்களுடைய கூட்டமும் குறைவாக இருக்கும். அதே போல் குஜராத்தி மொழியிலே இருக்குது, அதை பைபிளை தான் கோயிலுக்கு கொண்டு வருவாங்க, குஜராத்தி வேதாகமத்தை கொண்டு வருவாங்க நாங்கள் சென்ற ஆலயங்கள்லாம். ஆனால் அவங்க ஒழுங்காக தினமும் காலையிலே அதை வாசித்து கடவுளை பற்றி அதிகமாக அறிந்தார்களா என்றால் அது வந்து இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இப்போ எங்கள் ஊரில் எல்லாரும் கொண்டு வர மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து நம்முடைய மிஷினரி இயக்கத்தில் நம்ம பெரிய வெற்றியை கண்டுவிட்டோம் என்று நம்ம பெருமை பாராட்டுறதுக்கு இடமே கிடையாது. என்னை பொறுத்த அளவிலே கடவுளை அறியாத நிலையிலே அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும்? ஆடைகள் மாறினால் போதுமா? அவருடைய வீட்டின் தன்மை மாறினால் போதுமா? முன்பு ஒரு காலத்திலே அவர்கள் சாணத்தை மெழுகி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த நாட்களிலே செங்கல் கட்டடங்களை கட்டி வாழுகிறார்கள். முன்பு
அதிக சோப்புலாம் போட்டு இல்லாத ஒரு துணிகளை அணிந்து கொண்டு வருவார்கள். அவர்கள் நம்மை கடந்து செல்வார்கள் என்றாலே ஒரு துர்நாற்றம் எடுக்கும். அப்படிப்பட்ட மக்களாக இருந்தார்கள். இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு அவர்கள் வீட்டிலே நாம் போய் இருக்கலாம், உணவு அருந்தலாம், அவர்களோடு தங்கியிருக்கலாம் நிலை வந்திருக்கிறது. அதாவது அவங்களுடைய சமுதாயத்தில் மாற்றம் இருக்கிறது, சமுதாய மாற்றம் இருக்கிறது, சமுதாயத்தில் இருக்கிறது, பொருளாதாரத்தில் மாற்றம், எல்லா மாற்றங்களும் இருக்கிறது. சில கெட்ட பழக்கங்களை எல்லாம் விட்டு விட்டார்கள். குடி பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தவர்கள் குடிப்பழக்கத்தை விட்டு விட்டார்கள். வீட்டிலே ஒரு நோய் வந்தால் ஒரு மந்திரவாதியை தேடி செல்வது அதை விட்டு விட்டார்கள். சிலை வழிபாடு இல்லை, உருவ வழிபாடு இல்லை, இதெல்லாம் மாற்றங்கள் இருக்கு. ஆனால் முன்னாடியே கிடையாது உருவ வழிபாடு. உருவ வழிபாடு அவங்களுக்கு கிடையாது. ஆவி வணக்கத்தார் தான் அவங்க. சரி, அது ஒன்று இருக்கிறது. மற்ற தாக்கம் ஒருவேளை இருக்கிறதுனால இருந்தவங்களும் இப்போ அதெல்லாம் விட்டுட்டாங்க. வீடுகளில் யார் வீட்லேயும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வந்தவர்கள் யாரும் அப்படி இல்லை. ஆனால் நான் பார்த்த அளவிலே கிறிஸ்துவுக்குள்ள அவர்கள் எவ்வளோ வளர்ந்திருக்க வேண்டுமோ அந்த வளர்ச்சி இல்லை என்று தான் நான் கூற வேண்டும். அதற்கு அடிப்படை காரணம் திருமறையை அவர்கள் ஒழுங்காக வாசிக்கவில்லை. அது மட்டுமல்ல, குஜராத்தி வேதாகமத்தை ஏன் அவர்கள் வாசிக்கவில்லை? இதை நான் ஆணித்தரமாக கூற முடியும். அதிலே அவர்கள் ஒரு 20% கூட புரிய முடியாது. ஏனென்றால் குஜராத்தி பழைய மொழிபெயர்ப்பு, ஓல்டு வெர்ஷன் என்று சொல்லுவோம். நான் படித்திருக்கிறேன், அதெல்லாம் சொல்கிறேன். அதிலே குஜராத்தி எழுத்துக்களை விட சமஸ்கிருத வார்த்தைகள், சொற்கள் அதிகமாக உண்டு. நிறைய வார்த்தைகள் அவங்களுக்கு புரியாது. இப்போது மிருத்யு அப்படின்னு சொல்லுவாங்க, மரணம், சாவுக்கு மிருத்யு அப்படிம்பாங்க. அதை உச்சரிக்கவே இந்த மக்கள் கஷ்டப்படுவாங்க. ஒரு திருச்சபையில் அவங்க சொல்லும்போது மர்த்தியு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கேட்டிருக்கேன். நான் அவங்களை குறை சொல்வதற்காக அல்லது அவங்களை பரியாசம் பண்ணுவதற்காக சொல்லுவேன். இதுதான் அவங்களுடைய நிலைமை. இரண்டாவது மொழி தான் இது அவங்களுடைய இரண்டாவது மொழி, அவங்களுடைய தாய்மொழி அல்ல. அது அவங்களுடைய மொழியிலே வேற இருக்கிறது. ஆகையினால இது அவர்கள் படிப்பதற்கு அதில் ஆர்வம் வரவே வராது. பழைய மொழிபெயர்ப்பு, அதற்காக நான் பழைய மொழிபெயர்ப்பை தூக்கி எறியுங்கள் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதிலும் இருக்கிறது, இருக்கிறது. தமிழிலே அதே தான். தமிழ் நம்முடைய பழைய மொழிபெயர்ப்பு ஓல்டு வெர்ஷன் என்று சொல்லுகிறோம். அதிலே தமிழ் மொழிகளை விட, தமிழ் சொற்களை விட வட இந்திய சொற்கள் நிறைய இருக்கிறது. உதாரணத்துக்கு சந்தோஷம் என்று சொல்கிறோம். இப்போ நம்ம தமிழில் நல்ல வார்த்தை மகிழ்ச்சின்னு சொல்கிறோம். நம்மளே பழகிட்டோம். என்ன சொல்கிறோம்? உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷம் தான் இன்னும் நம்ம சொல்கிறோம். சரிதானா? இப்படி நம்ம இன்னொரு மொழிக்கு அடிமையாக இருக்கிறோம். அது நமக்கு சந்தோஷம்னா மகிழ்ச்சி தான்ங்கிறது நமக்கு தெரிஞ்சு சொல்கிறோமா சொல்லலையா தெரியலை. அதுக்கு இதை நம்ம நிலைமையே இப்படி. கல்வி அறிவில் கொஞ்சம் வளர்ந்த மக்களாகிய நம்முடைய நிலைமை எப்படின்னா, குஜராத்தி பைபிள் அவங்களுக்கு விளங்காது. அதனால ஆர்வம் கிடையாது, வாசிக்க மாட்டாங்க. அடுத்து வசாவி மொழியிலேயே அவங்க ஏன் வாசிக்கலைன்னா, பொதுவாக வாசிக்கிற ஒரு ஆர்வம் வசாவ மக்களுக்கு கிடையாது. சரிதானா? அதனால நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணோம். ஆனாலும் இதை அவங்க ஒரு அபியாசப்படுத்தவில்லை. வாசிக்க அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இல்லை. ஆகையினால இப்போ இந்த நவீன உலகத்தில் குறிப்பாக இப்போ இந்த டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்த, அறிவியல் வளர்ந்துருக்கு, இந்த இதெல்லாம் வளர்ந்துருக்கிற நாட்களில் இப்போ நாங்கள் என்னுடைய ஆயுசு காலத்துக்குள்ளே அந்த வேலையை கண்டிப்பாக செய்யணும்னு நினச்சிருக்கேன். இப்போ சங்கீதங்கள் நான் திருத்தி அமைச்சிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அது முடித்த பிறகு நீதிமொழிகளையும் வேகமாக சரி பார்த்த பிறகு புதிய ஏற்பாடு சங்கீதங்கள் நீதிமொழிகள் கொண்டதை ஒரு வெளியீடு நாங்கள் விடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். தனியாக முதல்ல புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடெல்லாம் முடிக்க முன்னால் இதை ஒரு இதாக செய்யணும்னு நினச்சிருக்கோம். அடுத்த சில ஆண்டுகளுக்குள்ள அதை செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையுமே இந்த ஆடியோ ஃபார்மேட்டில் பண்ண போகிறோம். அவ்வளோத்தையும் ஆடியோ ஃபார்மேட்டில் பண்ணி பேச்சு நடையில் வரணும். ஆமாம், இது அப்படியே டெக்ஸ்ட் அப்படியே வாசிக்க சொல்லி ரெக்கார்ட் பண்ணுறது. ஆடியோ ஃபார்மேட் அப்படியே டெக்ஸ்ட்டை வாசிக்க சொல்லி, நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வச்சு வாசிக்க சொல்லி மொபைல் ஆப்பில் வசாவி பைபிளை அப்லோட் பண்ணி எல்லா விசுவாசிகளும் இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத வசாவா மக்கள் நிறைய பேர் இல்லை. நிறைய பேர்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அதனால இப்போ தனியாகவே ஒரு இது போட்டு வைக்கிறாங்க, நிறைய இடங்களில் கொடுக்குறாங்க. தனியாக போட்டாலும் இந்த மக்கள் அதை எடுப்பாங்களான்னு தெரியல. அதெல்லாம் நிறைய இந்த ஃப்ரீக்வன்ஸ் பே ஹியரிங் அதெல்லாம் சோலார் இதெல்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் வச்சு மக்கள் கேட்பாங்களான்னு தெரியல. அதாவது மக்களுக்கு என்ன செய்யணும்னா, ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அது அழணும், பாலுக்காக அழணும். சிறு குழந்தையாக இருந்ததுன்னா 1 வயசு 5 வயசு வரைக்கும் 3 வயசு வரைக்கும் பாலுக்காக, தாய்ப்பாலுக்காக அழணும். அழாத குழந்தை வளரணும்னு எதிர்பார்க்க முடியாது, நிச்சயமாக முடியாது. அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு பிறகு அப்புறம் கொஞ்சம் சோறு சாப்பிட தெரியணும். சோறு சாப்பிட்றது, காய்கறி சாப்பிட்றது, இப்படி வயதுக்கு ஏற்றபடி உணவு தேவை. அப்போதான் அந்த வளர்ச்சியை நம்ம எதிர்பார்க்க முடியும். இது இவங்களுடைய ஆவிக்குரிய உடல் வளரணும்னா இவங்களுக்கு உணவு இது ஒன்று தான். களங்கமில்லாத ஞானப்பால்னு பேதுரு 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் சொல்கிறாரு. களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருங்க. அந்த வாஞ்சியே இல்லை, என்ன பண்ண முடியும்? நமக்கே இல்லை, நிறையா பேருக்கு. இத்தனை ஆண்டுகள் இருந்த மக்களுக்கு இல்லை. அப்போ இதை நம்ம அவங்க கொடுத்து அவங்க வளர்ந்தாதான் இது பண்ண முடியும். அதனால இந்த நற்செய்தி அறிவிக்கிற மக்கள் சொல்கிறாங்கல்ல, வேதாகமம் நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லை, மொழிபெயர்ப்பு தேவையில்லை.
சொல்லிட்டு போகலாம் ஈஸியாக. இப்படி சொல்கிறவங்க வந்து விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க. அவங்க வந்து எப்படின்னா நான் பார்த்த அளவில் கடினமாக உழைக்க ஆயத்தமாக இல்லாத ஊழியர்கள். நம்ம இதை குறித்து பேசுவோம், தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்பார்கள். நம்ம தொடர்ந்து பேசுவோம். கிராமமாக ஓடுவார்கள், அறிவிப்பார்கள், அதோடு நின்று விடுவார்கள். உங்கள்கிட்ட வந்து இடையில கேட்க வேண்டிய கேள்வி இருந்தால் எந்த இடங்கள்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய சோர்வுன்னு சொல்லலாம், ரொம்ப நேரம் இல்லை, எந்த இடங்கள்லாம் உங்களுக்கு சோர்வு ஏற்பட்டுச்சு? இது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், என்ன நடக்குது அப்படின்னு நிறைய காலகட்டங்களில் நாங்கள் சோர்ந்துருக்கிறோம். நான் மட்டும் இல்லை, என் கூட என்னுடைய மனைவி லீலாபாய், என்னோடு மொழிபெயர்ப்பு உதவியாளராக இருந்த சகோதரர் தேவ்ஜிபாய், நாங்கள் 3 பேருமே பல காலகட்டங்களில் சோர்ந்துருக்கிறோம். குறிப்பாக நாங்கள் மொழிபெயர்க்க ஆரம்பித்த நேரத்தில் என்னுடைய மொழிபெயர்ப்பு உதவியாளரை என்னோடு வசாவா மக்கள் மத்தியில் பணிபுரிந்த ஒரு சில ஊழியர்கள் அவர்களை பார்க்கும்போது அந்த மொழிபெயர்ப்பு உதவியாளர் பார்த்து, உன்னுடைய வாழ்க்கையே நீ வந்து அழித்து விட்டாய் அப்படின்னு அவரை சொல்கிறேன். வாழ்க்கையே அழித்து விட்டாய், இந்த பணியில் போய் நீ செய்யலாமா, உன் வாழ்க்கையே நீ கெடுத்து விட்டாய், நீ எங்களைப் போல சுவிசேஷ பணிக்கு வந்தால் உன் வாழ்வு எவ்வளோ நன்றாக இருக்கும் என்று சொல்லி அவரை பல முறைகள் அவரை சோர்வுபடுத்தியிருக்கார்கள். அதனால் சில ஆண்டுகள் என் கூட இருக்கும்போது இவர் கூட நான் இந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு அவர் வேலையை விட்டுட்டுலாம் போன சம்பவங்கள்லாம் இருக்குது. 1996 போனவர், பிறகு திரும்ப 2002 என் கூட ஜாயின் பண்ணுறாரு. பிறகு 2010 அப்புறம் போயிட்டார். ஏன்னா எதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே எங்களோடு சேர்ந்து பணி செய்கிறவர்கள் ஊக்கப்படுத்தவில்லை, புரிதல் இல்லாத, அந்த மொழியை படிக்கவும் இல்லை. வருத்தத்தோடு சொல்லுகிறேன், அந்த மொழியை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வப்பட்டதில்லை. ஒரு சிலர் தேவாரி டைலக்டில் சிலர் பேசியிருக்கிறாங்க, இந்த ஆம்படி டைலக்ட் ஒரு சில மிஷினரிகள் பேசுனாங்க. இன்றைக்கி எங்கள் கூட தெபோரா விஜயராணி என்கிற சகோதரி மொழிபெயர்ப்பு பணி செய்கிறாங்க, பழைய ஏற்பாட்டு மொழிபெயர்ப்பு, அவங்க அந்த மொழி பேசுவாங்க. அதனால் இவங்க அந்த இப்படிப்பட்ட ஒரு சில ஊழியர்கள் அவர்களை சோர்வுபடுத்துது. என்கிட்ட நேரடியாக வந்து பேச மாட்டாங்க. அவர்கிட்ட சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வசாவியில் ஏன் செய்கிறீங்க, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வந்து விடுதிகள் நடத்துகிறோம், நம்ம பிள்ளைகளை குஜராத்தி மீடியம் ஸ்கூலில் படிக்க அனுப்புகிறோம், குஜராத்தி மொழியில் தான் இது பண்ணுறாங்க. ஒரு காலகட்டத்தில் யாருமே வசாவி பேச மாட்டாங்க, குஜராத்தி தான் பேசுவாங்க. எதுக்கு போட்டு நீங்கள் உங்கள் வாழ்நாளை இது பண்ணுறீங்க, உங்களுக்கு வேறு பிழைப்பு இல்லைங்கிறதுனால இதை செய்கிறீங்களான்னு அவ்வளோ அவதூறாலாம் எங்களை பேசியிருக்கிறாங்க. அப்போது எங்கள் மனம் ரொம்ப புண்பட்டுருக்கு. ஆமாம், மனம் ரொம்ப புண்பட்டுருக்கு. 1996 இப்படிப்பட்ட பணியை நான் செய்யணுமா, நான் இந்த பணியை விட்டுட்டு நானும் வேறு ஏதாவது ஒரு பணியை செய்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் யோசித்தேன். அப்போது ஒரு மூத்த ஒரு மிஷினரி, அவர் பொறுப்பில் இருந்தவர், நிர்வாகத்தில் இருந்தவர், இன்றைக்கு கடவுளுடைய ராஜ்யத்தில் இருக்கார். அவர் ராஜேந்திரன், இந்த வேலையை கொடுத்தவர் கடவுள், அதனால் நீங்கள் இப்படி அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்காதுங்க, நீங்கள் இதை செய்யணும் அப்படின்னு சொன்னார். நீங்கள் கண்டிப்பாக இதை செய்யணும் அப்படின்னாரு. அப்புறம் நானும் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீ இந்த பைபிளை பயன்படுத்துவாங்களா பயன்படுத்த மாட்டாங்களாங்கிறத பற்றி நீ ஏன் கவலைப்படுற, உனக்கு நான் கொடுத்த வேலை இதை செய்ய வேண்டிய வேலை, அதுக்கு உரிய பயிற்சியை உனக்கு கொடுத்துருக்கு, நீ செய்யணும் எனக்கு திட்டமாக ஆண்டவர் சொன்னார். அதுக்கு பிறகு 10 ஆண்டுகளில் வேகமாக முடிச்சு 2006 அந்த மொழிபெயர்ப்பை முடிக்க முடிஞ்சுது. இதை குறித்து தொடர்ந்து பேசுவோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, பேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஊழியத்தை செய்கிறது வந்து ஏதோ செய்கிறோம் இல்லை, ஒரு அதோடு கூட ஒன்றித்து போகுதல். கொலோசியர்கள் நிருபத்தில் பவுலடியார் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, கொலோசியர் 1வது அதிகாரம் அவருடைய கடைசி வசனங்களில் அவர் சொல்லும் பொழுது, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு. சுவிசேஷம் ஊழியம் என்பது ஏதோ சொல்லிவிட்டு வருவதல்ல, தேறினவனாக கர்த்தருக்கு முன்பதாக நிறுத்தும்படிக்கு என்ன சொல்கிறாருன்னா, அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, அறிவித்தல்ங்கிறாரு, அடுத்தது புத்தி சொல்லுதுங்கிறாரு, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். ஆக ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வரும் பொழுது ஏனோதானோ என்றல்ல, தேறினவர்களாக அவருடைய அவையிலே, அரச அவையிலே கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஊழியம்தான் ஒரு மிஷனரியின் வாழ்க்கை. இதை குறித்து நாம் தொடர்ந்து பார்ப்போம்.